தமிழகத்தில் வந்து உயர்கல்வித்துறை அதாவது கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வருடம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. உயர்கல்வித்துறையை திமுக சீரழிச்சிடுச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த ஒரு வளர்ச்சியும் ஒரே நாளில் வந்துடாது. எந்த ஒரு சீரழிவும் ஒரே நாளில் தெரியாது. அது மாதிரி இன்னைக்கு வளர்ச்சி வளர்ச்சின்னு இவங்க பேசுகிற எல்லாமே ஒரே நாளில் இந்த திராவிட மாடல்னு உருட்டுறாங்களே, இந்த 4 வருஷத்தில் வந்ததில்லை. கண்டிப்பா. இது ஒரு 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால அல்லது சுதந்திரம் அடைந்த காலத்தில் வந்ததுடைய எல்லாருடைய பங்கோட வந்து பங்கோட வந்து இன்னைக்கு நீங்கள் அதுக்கு பெருமை கொண்டாடுறீங்க. அதே மாதிரி வீழ்ச்சியும் ஒரு நாளில் தெரியாது. நீங்கள் பண்ணுற வீழ்ச்சி பள்ளி கல்வித்துறையில், உயர்கல்வித்துறையில் நீங்கள் பண்ணுற இது ஒரு 5 வருஷம் பொறுத்து வேற ஒரு அரசு வரும்பொழுது அதுக்கு தெரியும். அன்றைக்கி நீங்கள் அதை விமர்சனம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அதுக்கு விதை போட்டது நீங்களாக இருப்பீங்க. பள்ளிகளில் கல்லூரிகளில் சேர வேண்டும், பள்ளி படிப்பை முடிச்சுட்டு போகணுன்ற எண்ணம் எங்கே மிஸ் ஆகுதுன்னா, ஒன்று அவனுக்கு வந்து வேலை கிடைக்காதுன்ற நம்பிக்கை. 2வது குடும்ப சூழல் வறுமை. அப்போ அவங்கள கை தூக்கி விடுறது. 3வது அவன் போதை பழக்கத்துக்கு எதுவும் ஆளாகாமல் இருக்கணும். இன்றைக்கி ஏராளமான இளைஞர்கள் மது, கஞ்சா போதையில் இருக்கான். அப்புறம் எப்படி அவன் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு உயர்கல்வியில் சேர்றது இதெல்லாம்? அது ஒரு பெரிய பிரச்சனை. கண்டிப்பா.